12:1-2 வார்த்தையின்படியாக தூய உயிருள்ள வழியாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எது எங்களுக்கு உகந்தது, எது எங்களுக்கு நல்லது, எது எங்களுக்கு நிறைவானது என்பதை தெரியப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆவியான தேவனே, இதோ இந்த நாளுக்கான மன்னாவை எங்களை மறைத்து நீர் எங்களில் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்னையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களையும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ, இதோ இந்த இறை பகிர்வுக்கு, இந்த ஜெப வழிபாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேண்டாத நாற்றுக்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். ஆவியானவரே, மோசேக்கு முன்பாக சென்று உம்முடைய சமூகம் இதோ இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா சீடர்களோடு இருந்து சீடர்களை திடப்படுத்தியது போல இதோ இந்த நாளில் எங்களோடு இருந்து நீர் எங்களை திடப்படுத்தும்படியாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் பகிர இருக்கக்கூடிய ஒரு இறை செய்தி தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார். ஏற்கனவே சகோதரர் கொடுத்த ஒரு 24 வால்யூமில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களை தான் நம்ம இந்த அரை மணி நேரத்தில், அடுத்து வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னா, புனித கேத்ரினா சியானாவுக்கு கடவுள் கொடுத்த ஒரு காட்சியின் மூலமாக கொடுத்த ஒரு விளக்கத்தில் 2 விதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு காட்சியில். என்ன அந்த விளக்கம் அப்படின்னா, ஒரு மக்கள் நான் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முதலில் அவர்கள் நான் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் அவர்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும். இரண்டாவது ஒரு விஷயம், அவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிந்திருந்தாலும் நான் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முதல் விஷயம், கடவுளை குறித்து அறிகின்ற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெப வழிபாட்டுக்கு போகிறோம், திருப்பலிக்கு போகிறோம், இறை செய்திகளை கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதில் படிப்படியாக நம்முடைய விசுவாசத்தில் கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் யாருமே கிடையாது. அப்போ இரண்டாவது விஷயம் என்ன சொல்லப்படுகிறது, நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, நான் அறிந்திருந்தேன் அப்படின்னா, நானும் கடவுளுக்கு விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதை தெரிந்து கொள்றதுக்கு நாம் ஒரு 4 கேள்விகளை கேட்போம். ஒரு 4 கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். முதல் கேள்வி, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன். இரண்டாவது கேள்வி, நான் எங்கே செல்ல போகிறேன், எங்க போக போகிறேன். மூணாவது கேள்வி, நான் என்ன செய்து எதற்காக வந்திருக்கிறேன். நான்காவது கேள்வி, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 கேள்வி என்ன, எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போக போறோம். மூன்றாவது கேள்வி, எதற்காக வந்திருக்கிறோம். நான்காவது கேள்வி, என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ முதல் 2 கேள்விக்கு வருவோம். நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எங்கு செல்ல போகிறேன். நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். எங்கிருந்து வந்திருக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவோம் தாயின் கருவிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இறை வார்த்தை சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். சபையுரையாளர் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. நாம் முதலில் கேட்ட 2 கேள்விகளுக்குமான பதில் சபையுரையாளர் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிக்கலாமா? மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திருப்பு முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திருப்பு முன்னும்,
உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம கேட்ட 2 முதல் கேள்விகளுக்குமான பதில் இந்த இறை வார்த்தையில இருக்குது. மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இதனுடைய செயலாக்கம், இதனுடைய செயல்பாடு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில நமக்கு எப்படி மனிதனை உருவாக்கினார் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். மண்ணிலிருந்து தான் எடுத்து ஆதாமை உருவாக்கினார். நம்ம தொடக்க நூலில் படிக்கிறோம், நமக்கு தெரியும். திரும்ப நம்மளுடைய இறப்பின் பொழுது நம்முடைய உடல் மண்ணுக்கு போகும்போது உயிர் எங்க போக போகுது? கடவுள் கொடுத்த அந்த உயிர் கடவுளிடமே திரும்ப செல்கிறது அப்படின்னு சொல்லி நாம இந்த இறை வார்த்தையின் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த மண்ணிலிருந்து வந்த உடல் திரும்ப மண்ணுக்கே திரும்பும் முன், நாம இறப்பதற்கு முன்பாக, நம்முடைய எல்லாத்துக்குமே பிறந்த நாள் தெரியும், ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய பிறந்த நாள் தெரியும். ஆனால் இறந்த நாள் யாராலையும் கணிக்க முடியாது. ஈவன் சாவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இன்னும் ஒரு சில நாட்கள் நாம வாழ்ந்துட்டு போகணுமே அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய மனது இருக்குமே ஒழிய நம்முடைய இறப்பு நாள் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இறப்பை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா உடல் மண்ணுக்கு போகுது, உயிர் எங்கே போகுது? கடவுள்கிட்ட போகுதுன்னு சொல்லுது. நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா 2ஆக பிரிகிறது. நம்ம ஏற்கனவே சகோதரர் நமக்கு ஆவி ஆத்ம சரீரத்தில் எடுத்திருக்கிறாங்க. ஆவி ஆத்ம, நான் ஒரு ஆவி, நான் உடல் என்ற கூடாரத்தில் தற்காலிகமாக நான் வசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப நம்மளுடைய ஆன்மா மேல போகிறப்போ அது எந்த இடத்துக்கு போகுது? உத்திரிக்க ஸ்தலத்துக்கு போகுதா, நரகத்துக்கு போகுதா, இல்ல இந்த வார்த்தையில் சொன்னபடி கடவுள் தந்த உயிர் அவரிடம் செல்லுகிறதா? என்னுடைய இறப்பை குறித்து நான் இந்த நாளில இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? நாம என்ன இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை குறித்து தியானத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு இங்க நம்ம வந்திருக்கிறோம். ஜெப வழிபாட்டுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு, ஒரு தீர்வுக்காக வந்திருக்கிற நேரத்துல இறப்பை குறித்து தியானிப்பது அவசியமா அப்படின்னா, கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் இறப்பை குறித்து தியானிப்பது அவசியம். ஏன்னா இறப்புக்கு நம்ம தயாராகின்ற போது, நான் எந்த அளவுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அண்மையில கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பாக எங்களுடைய பங்குல ஒரு தவக்கால தியானம், ஒரு குறுகிய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு தவக்கால தியானம். அப்போ அந்த தியானத்துக்கான நேரமும் வந்தது, நாளும் வந்தது. அந்த தியானத்தினுடைய மையம் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தியானத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இறை வார்த்தைகளை கேட்க ஆவலோடு இருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த நாள், அந்த தவக்கால தியானத்தில் நாங்களும் பங்கு மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோட நோட்டு பேனாலாம் எடுத்துட்டு வந்து வார்த்தைகளை கேட்கறதுக்காக ரெடியாக இருந்தோம். எங்களுடைய அருட்தந்தை எல்லா ஃபங்க்ஷனுமே சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் கரெக்டாக ஆரம்பிக்கக்கூடிய நபர். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் வரல. ஃபாதருக்கு பதிலாக என்ன வந்தது அப்படின்னா, பின்புறம் இருந்து ஒரு சவப்பெட்டியை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. உண்மையான சவப்பெட்டி, உண்மையிலேயே செய்யப்பட்ட ஒரு 6 அடி நீளம் கொண்ட அந்த கருப்பு கலர்ல வாடர்லாம் அடிச்சு அந்த சவப்பெட்டியை கொண்டு வந்து பீடத்துக்கு முன்பாக வச்சாங்க. முதல்ல படுக்க வச்சிருந்தாங்க. உட்கார்ந்துருக்கிற நபர்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, சவப்பெட்டி அதுக்கப்புறம் பக்கத்துல நிக்க வச்சுட்டாங்க. கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த சகோதரருக்கு பிறகு இன்னொரு சகோதரர் வந்தாரு. அவர் மூடியும் எடுத்துட்டு வந்துட்டார். சவப்பெட்டியை மூடுறதுக்கான மூடியும் வந்துருச்சு. பெரிய நடுவில் ஒரு பெரிய சிலுவை போட்டு அதே கருப்பு கலர்ல பார்டர் அடிச்சு அந்த மூடியும் வந்துருச்சு. இன்னொரு சகோதரர் ஆணியும் கொண்டு வந்துட்டார். இப்போ சவப்பெட்டி வந்துருச்சு, மூடி வந்துருச்சு, அடிக்கிறதுக்கான ஆணியும் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? பாடியும் ஃபாதர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபாதர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் இந்த பெட்டிக்குள்ள போயிட்டு திரும்ப வருவது தான் இந்த தியானம். நம்முடைய இறப்பை இதை குறித்து தான் இந்த நாளில் நாம தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தால் நாம் எங்க போக போகிறோம்? நம்ம உத்திரிக்க ஸ்தலத்துக்கு போக போறோமா, நரகத்துக்கு போக போறோமா, இல்ல விண்ணுலகத்திற்கு எடுக்க போறோமா? பிறப்பிலிருந்து இறப்பு வரை, மண்ணகத்திலிருந்து விண்ணகம் வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? எல்லோருக்கும் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்துட்டாங்க, எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்குறப்ப நமக்கு எக்ஸாமுக்கு அடிஷனல் சீட்டு வாங்குற மாதிரி அன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம பேப்பரை வாங்கி அடிஷனல் சீட்டெல்லாம் நம்ம எழுதி அன்னைக்கு
ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்தது. ஒரு வேளை அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்திருந்தால் நாம் எங்கே போயிருந்திருப்போம்? இன்னைக்கு அதே கொஸ்டின் தான் நமக்கும். நம்முடைய இறப்பு எந்த நேரத்துல எப்போ வரும், எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேனா? அந்த இறப்பை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா? கடவுளுக்கு விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எவ்வளவோ, அன்னைக்கு எத்தனையோ ஒரு லிஸ்ட்டை போட்டிருந்தோம் பேப்பர்ல, எல்லாத்தையும் ஆணி அடிச்சு அரவியா போட்டு சவப்பெட்டியில வச்சு மூடிட்டாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இறந்தோம் அப்படின்னம்னா அந்த இறப்பை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? கடவுள் விரும்புகின்ற பிறரை அன்பு செய்யக்கூடிய நிலைமையில நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேனா? பிறரை மன்னிக்கின்றனா? பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? எந்தெந்த இடத்துலலாம் நான் தவறிக்கிட்டு இருக்கிறேன், கீழ்ப்படியாம இருந்துகிட்டு இருக்கேனா? எந்தெந்த இடத்துல நான் கடவுளுடைய வார்த்தைக்கும் பிறருக்கும் மனிதருக்கும் எதிராக நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா நமக்கு எழுதக்கூடிய பேப்பர் பத்தாது. அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எப்ப நான் மண்ணிலேருந்து தான் வந்தேன். எதற்காக அந்த இறப்பை தியானிக்க சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு இந்த மண்ணிலேருந்து தான் வந்தேன், திரும்ப நான் மண்ணுக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல நம்முடைய அந்த நினைவு வந்தது அப்படின்னா, இந்த தற்பெருமை எண்ணம், வீணாக நமக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணம், குதர்க்கவாதங்கள், சுயநலத்தோடு செயல்படக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும் அந்த இடத்துல அடிபட்டு போகும். அதனாலதான் தவ காலத்தில் தொடக்கத்திலே விபூதி முதல்ல என்ன பண்றாங்க, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதேன்னு சொல்லி நம்ம நெத்தியில அழுத்தி ஒரு சிலுவையை போட்டு வருஷத்துல ஒரு தடவை தவக்காலத்தினுடைய தொடக்கத்துல அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஒரு நாள் மண்ணுக்கு தான் போக போறோம். இப்ப நான் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? அழிந்து போகின்ற அந்த உடலுக்கா, அழியாத என்னுடைய ஆன்மாவுக்கா? நான் ஒரு ஆவி, நான் தற்காலிகமாக இந்த உடல்ல கூடாரமாக தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம். நான் எதற்கு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றனா? நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா நம்முடைய உடலுக்கு தான். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலிண்டர் கண்டிப்பா இருக்கும். அதுவும் நான் இப்போ ஊருக்கு போயிருந்தேன், இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே 2 சிலிண்டர் இருக்கு. எதற்காக அப்படின்னா, உண்ணக்கூடிய உணவு ஒரு நேரம் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. எந்த நேரத்துல வேணாலும் அந்த சிலிண்டர் தீர்ந்து போகலாம், உடனே நமக்கு சிலிண்டர் கிடைக்காது. அதனால அடிஷனல் சிலிண்டர் ஒன்று நம்ம வாங்கி வைத்திருக்கிறோம். நாம் உண்ணக்கூடிய உணவுக்கு தேவையான ஏற்பாடை முன்னேற்பாடாக செய்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடுத்துகின்ற உடையும் பாருங்க, கிறிஸ்துமஸ் டிசம்பர்ல வருது, ஆனா இப்போ ஒரு ஆடி ஆஃபர் வருது அப்படின்னா ஜூலையிலேயே நாம ட்ரெஸ்ஸை வாங்கிடுறோம். ஒரு கல்யாணம் வருது, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வருது அப்படின்னா எத்தனை மாதங்களுக்கு முன்பாக நம்மை முன் தயாரித்து கொண்டிருக்கிறோம். பத்திரிக்கை, திருமண பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து யார் பேரை போடலாம், எங்க போடலாம், யாரை அழைக்கலாம், எந்த மண்டபத்தில் வைக்கலாம், எந்த ஃபாதரை கூப்பிடலாம், எந்த இடத்துல சாப்பாடு போடலாம், என்ன சாப்பாடு போடலாம், யார் அரேஞ்ச் பண்ணலாம், டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்றோம் இல்லைங்களா? உலகப்பூர்வமாக மனித உடலுக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் நாம இத்தனை முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை சொல்கிறதுன்னு சொல்லி எடுத்து வாசிக்கலாம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்க்கையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்க்கைக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாதாரண மனிதராக இருந்த சவேரியாரை புனிதராக மாற்றிய ஒரு வார்த்தை. ஒருவர் தனது உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதையோ ஒன்று நோக்கி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா இங்க வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? என்னுடைய ஆன்மாவுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய விருப்பத்துக்கு மீறாக கீழ்ப்படியாமல், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மா கரைபட்டு கொண்டிருக்கிறது. உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை நமக்கு அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கின்றோமா?
நான் தெரிந்தே செய்யறோம். இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் தவறு என்பது நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரிந்ததுதான். அத்தனை தவறுகளும் நாம் தெரிந்தே செய்த பொழுதும் அந்த ஆன்மாவை கரைபடியாமல் பார்த்து கொள்ள நம்மால் முடிகிறதா? நாம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய ஆன்மாவை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம், எப்படி பாதுகாக்கணும்? கத்தோலிக்க திருச்சபை நமக்கு ஒரு அருமையான அருட்சாதனத்தின் மூலமாக அந்த வழியை கொடுத்துருக்கு. ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக எப்பெல்லாம் நம்ம ஒப்புரவு அருட்சாதனத்துல நம்ம செய்த எல்லா பாவங்களையும் நம்ம ஒப்பு கொடுக்கின்றோமோ, அந்த பாவ மன்னிப்பு கூண்டுல போய் ஃபாதர்கிட்ட அறிக்கையை நாம சமர்ப்பிக்கிறோமோ, 2 நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்குது. ஒன்று, நாம் அறிக்கைகின்ற இடுகின்ற எல்லா பாவங்களும் அந்த பாவ சங்கீதத்தின் தொட்டில மன்னிக்கப்படுது. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றப்ப நாம் அறிக்கையிட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. 2வது நன்மை என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இனி அத்தகைய பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கான கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு உன்னதமான வாய்ப்பை எத்தனை பேர் நாம பயன்படுத்தி நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம ஈஸியா சொல்லலாம், நமக்கு நான் அந்த அளவுக்கு பாவம் செய்யலை அப்படின்னு. ஆனா இறை வார்த்தை சொல்லுகிறது, சகோதரனை பார்த்து முட்டாளே அறிவிலியேன்னு சொன்னா எரி நரகத்துக்கு போகணும்னு வார்த்தை சொல்லுது. அப்ப இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். நமக்கு பார்க்கிறப்ப பழைய ஏற்பாட்டோட கட்டளைகள்லாம் பயங்கரமா தெரியும். ஆனா அதை விட பயங்கரமான கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனை பார்த்து அறிவு கெட்டவன், அறிவில் முட்டாள்னு அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த அந்த வார்த்தை நம்மை எரி நரகத்துக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லுது வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணோட பிசிக்கலா நம்ம இருந்தால்தான் விபச்சாரம். ஆனா இங்க சிந்தனைகள் நினைத்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு புதிய ஏற்பாட்டு கட்டளை நமக்கு சொல்லுகிறது. எத்தனை முறை நாம பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோம். அன்னை மரியாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்வாங்களாம். நம்மோடு வாழ்ந்து புனிதையாக இருந்த அன்னை மரியாளே 3 நாளைக்கு ஒரு தடவை பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது நாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யணும்? நினைச்சு பார்ப்போம். இந்த நேரத்துல உள்ளத்துல நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்து கொண்டிருக்கிறோம்? இங்க பல பேர் மாத கணக்குல வருட கணக்குல செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறார். நம்முடைய திருமணத்துக்கு நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்ததா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களுடைய புது நன்மைக்கோ இல்ல கன்ஃபர்மேஷனுக்கோ நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்ததா இருக்கலாம். முதல்ல நம்முடைய ஆன்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய தவறுகள் இந்த நாளில கண்டிப்பாக சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அந்த தவறுகளுக்கு நாம் இந்த நேரத்துல ஒரு நிவாரணம் தேடணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஒரு கட்டளை இருக்கு. திருச்சபைக்கு 6 கட்டளைகள் மாதிரி ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட ஊழியர்களுக்கு 4 கட்டளைகள் இருக்கு. அதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுல 3வது கட்டளை என்ன அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். குறைந்தது, அதிகம் கிடையாது, குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இந்த நேரத்துல பாவ சங்கீர்த்தனம் செய்யாம மாத கணக்குல வருட கணக்குல யாராவது இருந்தோம் அப்படின்னா முதல்ல நல்ல பாவ சங்கீர்த்தனத்தை செய்து நம்முடைய ஆன்மாவை கரைபடியாமல் கரையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன? எங்கிருந்து வந்திருக்கிறோம்? மண்ணிலிருந்து வந்த உடல் நம்ம மண்ணுக்கே திரும்புறோம். விண்ணிலிருந்து அந்த வந்த உயிர் அவரிடமே திரும்புவதற்கு கரைபட்ட நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது அவசியம். இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் அதுதான். நம்முடைய உடல் என்பது ஒரு தற்காலிக கூடாரம், இது ஒரு டெம்பரவரி பிளேஸ், இது நிரந்தரம் கிடையாது. என்னுடைய நாமம், என்னுடைய பெயர், உங்களுடைய ஊருடைய பெயரும் எதற்காக அப்படின்னா என்னுடைய ஆன்மாவுக்கு தான், உடலுக்கு அல்ல. இப்ப ஜான் என்கிற ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய நண்பருக்கோ இல்ல தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களுக்கோ தெரிவிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அவர் என்ன கேள்வியை கேட்பாரு? ஜானை எப்ப எடுக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டார். பாடியை எப்ப தூக்குவீங்கன்னு தான் கேட்பார். அப்ப இந்த உடல்ல உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் நம்முடைய பெயர். எப்ப இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிகிறதோ, ஆன்மா பிரிகிறதோ, அப்பவே நம்ம பாடி வேற, உடல் வேற, ஆவி வேற, ஆன்மா வேறன்னு ஆயிடுறோம். இந்த ஆன்மா நேரம் எங்க போகணும்? அப்ப கடவுள்கிட்ட போகணும். அப்ப அந்த ஆன்மாவை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முதல் 2 கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரிந்திருக்கும், நான் விசுவசிக்கிறேன். நம்ம விடையை பார்த்திருக்கிறோம். 3வது, எதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம்? 2 கேள்விகளுக்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம். 3வது கேள்வி, எதற்காக வந்திருக்கிறோம்? ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? பிறப்பிலிருந்து இறப்பு வரை. இந்த மன்னக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில்
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எசையா 55:11 இறை வார்த்தை சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்ப வருவதில்லை. நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். எந்த நோக்கத்துக்காக பிதாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தையை வெற்றிகரமாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மீண்டும் அவரிடம் திரும்புகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையான தேவன். நமக்கு நல்லா தெரியும். யோவான் 1:அதிகாரத்துல, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய விருப்பத்தை செயல்படுத்தி எந்த நோக்கத்திற்காக இந்த உலகிற்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றி மீண்டும் அவரிடம் சென்றது போலவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் உரையாடி கொண்டிருக்கிறப்ப சீடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க உணவு அருந்தி விட்டீர்களான்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தந்தையினுடைய வேலையை செய்வதே என்னுடைய உணவு அப்படின்னு சொல்றாரு. 12 வயதில் காணாம போன சிறுவனை பார்த்து அன்னை மரியாள் சொல்றாங்க, நானும் உன் தந்தையும் உன்னை தேடிட்டு இருந்தோமே, நீ எங்கப்பா போயிருந்தேன்னு கேட்கிறப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தார் என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார், புரிந்திருந்தார். அதனால அவர் பிதாவினுடைய திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி, பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி, கல்வாரி சிலுவையில் அவர் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். அவர் எப்படி பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6:38 இறைவார்த்தை சொல்லுகிறது, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். அவர் எதற்காக வந்தேங்கிறத ரொம்ப தெளிவா தெரிந்து வைத்திருந்ததுனால அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. ஆனா நாம எந்த நோக்கத்தோடு இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இருக்கக்கூடிய அநேகம் பேர், நான் உட்பட, எந்த விருப்பத்துக்காக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சில பேர் சொல்லலாம் மனைவிக்காக, சில பேர் சொல்லலாம் பிள்ளைகளுக்காக, சில பேர் பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நம்மளுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். நமக்கு அது முக்கியம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு மேலாக ஒரு திட்டம் இருக்கிறது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான் ஒரு துணையை கொடுக்கிறாரு, கொடையாக பிள்ளைகளை கொடுக்கிறார், பெற்றோர்களோட நீங்க இருந்து வாழணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இது எல்லாமே நமக்கு இருக்கணும், இல்லைன்னு கிடையாது. ஆனா இவற்றிற்கு மேலாக நீ என்னை நாடு அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விருப்பம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல படைத்ததற்கு, உருவாக்கியதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் அந்த நோக்கத்தின்படி நாம வாழ முடியும். சென்பால் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தார். அவர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தார். இயேசுன்னு சொல்றவங்க அத்தனை பேரையும் கொடுமைப்படுத்தினார், சிறைப்படுத்தினார், துன்புறுத்தினார், எல்லாம் செஞ்சார். ஆனா அவருடைய அழைப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு, கடவுள் என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர் முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு அவருடைய ஓட்டம் அப்படியே மாறுது. அவர் தெரிந்த பிறகு இறுதியில் என்ன சொல்றாரு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன். இப்ப நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை வெற்றிகரமா இவங்களை போல முடிக்கணும் அப்படின்னா முதல்ல எந்த நோக்கத்திற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தாதான் அந்த நோக்கத்தோட நம்ம ஓட முடியும். அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது? எல்லாத்துக்கும் இப்ப ஜீசஸுக்கு தெரியும், அவருடைய நோக்கம் தெரியுது, அவர் வந்ததுக்கான திட்டம் தெரியுது, அதனால அவர் அந்த திட்டத்தின்படி நடக்கிறார். சென்பாலுக்கு எதற்காக அழைக்கப்பட்டாங்க, அவருடைய நோக்கம் தெரியுது, அந்த திட்டத்தின்படியாக அவர் ஓடி நல்லதொரு ஓட்டத்தை முடித்து விட்டார். இப்ப நீங்களும் நானும், கடவுள் நமக்குள்ள ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தெரியாம நம்ம ஓடணும் அப்படின்னா தவறான வழியில தான் போய்கிட்டு இருப்போம். அந்த திட்டத்தை எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா 30:7 இறை வார்த்தை, பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தனர்.
இவங்க ரெண்டு பேருமே தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்பல்ல 4 நற்செய்தியாளர்களும் தொடக்கத்திலேருந்தே இயேசுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பவங்க இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும். இவங்க ஏன் கடவுளுடைய திட்டத்தை விட்டு வெளியில போறாங்க அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்லப்படுது? இவர்கள் கடவுள் கொடுத்த திருமுழுக்கை பெறாது போனதால் கடவுளின் திட்டத்தில் இருந்து இவர்கள் விலகி போனார்கள். ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த திருமுழுக்கை பெற்றவர்கள் தான் இங்க நம்ம அமர்ந்திருக்கிறோம். 51 பேர் அமர்ந்திருக்கிறோம். கடவுள் கொடுத்த திருமுழுக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டால் நான் யார் என்பதற்கான விடை தெரிந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமுழுக்குல என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு, நான் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படி என்பதை நான் தெரிந்திருந்தால் நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். நான் யார் என்பதை நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய திட்டத்தின்படி நாம கடவுளுடைய திட்டத்தின்படி நாம மிகச்சரியாக நடத்தப்படுவோம், வழிநடத்தப்படுவோம். கடவுள் திருமுழுக்குல என்ன நடக்குது எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமுழுக்கின் வாயிலாக நமக்குள்ள தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நம்முடைய ஆவிக்குள்ள தூய ஆவியானவர் இறக்கப்படுகிறார், முத்திரையிடப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுறாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர்கள் தவறு இழைக்கின்ற பொழுது அந்த தூய ஆவியானவர் அவர்களிடமிருந்து எடுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சவுளுடைய வாழ்க்கையில் அது நடக்குது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்ன அப்படின்னா ஆவியில முத்திரையிடப்படுகிறார். டெவில் நம்முடைய உடலை தொட முடியும், ஆன்மாவை தொட முடியும், ஆனா ஆவியை டச் பண்ண முடியாது, என்றும் எடுக்க முடியாதபடி முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 3வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். திருமுழுக்குல நடக்கிற ஒரு விஷயம் அதுதான். நான் கிறிஸ்துவாக மாற்றப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவாக மாற்றப்படுகிறது தான் திருமுழுக்குல நடக்குது. சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரங்கள் எல்லாம் செத்து மடிந்து நான் புதிய பிறப்பாக மாற்றப்படுகிறேன். என்னுடைய பழையது எல்லாம் கழிந்து புதியனவாக எனக்குள்ள மாற்றப்படுகிறது. என்னுடைய மனநிலை மாற்றப்படுகிறது. 2:5 சொல்ற மாதிரி நான் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருக்கிறேன். எனக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி எப்படியாப்பட்ட ஆவி என்பதை கலாத்தியர் 4:6 திருத்தூதர் பவுல் சொல்றார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் பிறப்பித்துள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது. ஹல்லேலூயா. நமக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ள ஆவி யாருடைய ஆவி? நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஆவிதான் உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கின் வாயிலாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அப்பா தந்தையே என்று அழைப்பதற்கான உரிமையை பெறுகிறோம். ஆதாமுடைய பாவத்தில் நாம் இழந்த அனைத்தையும் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறோம். என்னென்னலாம் அந்த பாவத்துல நாம இழந்தோமோ அத்தனையும் நமக்கு மீண்டும் அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. ரோமையர் 8வது அதிகாரத்துல மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. நாம் இழந்த அனைத்தையும் அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு பெற்றுத் தருகிறார். அப்பா மகன் என்கிற இழந்த அந்த உறவை மீண்டுமாக நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமையர் 8வது அதிகாரம் அதே 14வது வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் எனப்படுவர். இப்ப நம்ம ஒரு ஆவியால இயக்கப்படணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியினால் நாம இயக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். ஆனா நம்மளுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? பெரும்பாலான செயல்பாடுகள் நாம எதன் நோக்கி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய சென்சஸ் ஐம்புலன்களால உணரப்படுவதை நம்மளுடைய மைண்டுக்கு பாஸ் பண்றோம். அந்த மைண்டில் வந்து நம்மளுடைய உடலுக்கு பாஸ் பண்றோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அப்படிதான் நடைபெறுது. கண்ணால பார்ப்பது, காதால் கேட்பது, நாவால் பேசுவது, உணர்வது, இது எல்லாத்தையுமே நம்முடைய ஐம்புலன்கள்ல என்னென்னத்தை எல்லாம் நம்ம உணர்றோமோ அதை நம்முடைய மைண்டுக்கு பாஸ் பண்றோம். அந்த மைண்ட்ல என்ன நடக்குதோ அது அப்படியே அது நம்முடைய உடலுக்கு கடக்குது. அதனால நம்ம அந்த செயல்களை செய்கிறோம். இது 100% தவறாதான் போய் முடியும்.
இது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. இது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்கள் செய்யக்கூடிய வேலையும் அல்ல. அப்ப கடவுளின் ஆவியால், நான் கடவுளுடைய மகனின் ஆவியை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார், முத்திரையிடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லப்படுகிற அந்த ஆவி இருக்கின்ற பொழுது நான் ஏன் தவறு செய்கிறேன் அப்படின்னா, எப்ப நான் என்னுடைய உடல் உறுப்புகள் வாயிலாக உணரப்பட்டு அதை என் மைண்டுக்கு செலுத்தி அந்த சிந்தனையில வரக்கூடிய விஷயத்தை என்னுடைய உடலின் மூலமாக செய்கிறேனோ அப்பொழுதுதான் நான் தவறிழைக்கின்றேன். தவறிழைக்கின்ற ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, நமக்கு கொடுத்திருக்கிறது பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம எப்படி நடக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய செயல்பாடுகள் ஆவிக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். ஆவி அந்த நம்முடைய முத்திரையிடப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆன்மாவுக்கு கட்டளையிடணும். ஆன்மாவில் இருந்து நம்முடைய உடலுக்கு அது பாஸ் ஆகும். இதுதான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலை, செயல்பாடு இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நாம சிந்திப்போம், நாம எதன்படியாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள்னு வார்த்தை சொல்லுது. நான் எந்த ஸ்பிரிட்னால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் மூலமாக என்னுடைய உடலுக்கு கட்டளையிட்டு அதன்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல எனக்குள்ள கொடுக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கக்கூடிய உந்துதலின் மூலமாக, தூண்டுதலின் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா? இந்த நேரத்தில் நாம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்முடைய உடல் உறுப்புகள் எதற்கு நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்கின்றோமோ அதற்கு நீங்கள் அடிமை அப்படின்னு வார்த்தை சொல்லுது. ரோமையர் 12:1-2 வார்த்தைகள் சொல்லுது, உலகத்தை நீங்க உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம் புதுப்பிறப்பாய் மாற்றம் அடைவதாக. நம்முடைய உள்ளம் புதுப்பிறப்பாய் திருமுழுக்குல மாற்றம் அடைஞ்சிருச்சு. நமக்கு எது உகந்தது, எது நல்லது, எது நிறைவானது என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்க வடப்புறமோ இடப்புறமோ எப்புறம் சென்றாலும் நீங்க செல்லக்கூடிய வழியை பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலிக்கும்னு இறை வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பின்னால் இருந்தெல்லாம் ஒலிக்கல, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய உள்ளத்துக்குள்ள முத்திரையிடப்பட்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், என்ன சொல்லணும், இன்னைக்கு ஆவியான ஒரு பாட்டை நம்ம அதை தான் பாடணும். அவருடைய நினைவா நம்ம மாறணும். அவர் என்ன பார்க்கிறாரோ அதே மாதிரி, இயேசு கிறிஸ்து எதை பார்த்தாரோ அதே போல நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எதை பேசினாரோ அதே போல நம்ம பேசணும். இயேசு கிறிஸ்து எதை கேட்டாரோ அதே தான் நம்ம கேட்கணும். அந்த மனநிலை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்தது போல, அவர் நினைத்தது போல, அவர் வாழ்ந்தது போல வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா இறை வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதன்படி வாழணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த வல்லமை திருமுழுக்கின் வழிகளாக எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் நம்பணும், முதல்ல விசுவசிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா நமக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து மூவர் தேவன், அவங்க 3 ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வார்த்தையால நம்ம நம்புறோம். ஆனா ஆவியானவருடைய செயல்பாடுகள்னு வர்றப்போ அவரை நம்ம ஒரு புறாவா பாக்குறோம், நெருப்பா பாக்குறோம், கையளவு மேகமா பாக்குறோம், காற்றா பாக்குறோமே ஒழிய ஒரு ஆளா பாக்குறதே நம்ம கிடையாது. இப்பவும் ஆவியானவர் வரணும் அப்படின்னா நம்முடைய உடல் நடுங்கணும், வேர்க்கணும், ஏதாவது ஒரு உடல்ல ஒரு சிம்டம் தெரியுதா, உடல்ல ஒரு அதிர்வு தெரியுதா அப்படிங்கிறதான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆவியானுடைய செயல்பாடுகள் அது அல்ல. அவர் ஒரு ஆள். இந்த இடத்துல ஆண்டவர் என்பது 2 கொரிந்தியர் வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்பது ஆவியாரை குறிக்கிறது. எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா ஒரு இமேஜ் நமக்குள்ள வருதோ, இந்த மாதிரி இருப்பாரு, கொஞ்சம் முடி அதிகமா இருக்கும்னு ஒரு இமேஜ் நமக்குள்ள வருதோ, அதே போல ஆவியானவர் ஒரு ஆளாய் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்ப நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குதோ அப்ப அந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியப்படுத்தப்படும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு இதுதான் வழின்னு சொல்லுவார். நான் என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி நடக்கணும் என்பதை வழிநடத்த நமக்கு ஒரு துணையாளரை அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்கார். அவர் உயிர் தெழுந்தது பிறகு நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன், துணையாளராம் தேற்றரவாளர், அவர் உங்களை வழி நடத்துவார்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய நபராக, நம்முடைய துணையாளராக, தேற்றரவாளராக, பரிந்துரையாளராக, நம்முடைய பக்கம் நிற்பவாக, நம்முடைய ஆன்மாவாக நம்மோடு எந்நாளும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் தூய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறான்ங்கிற அந்த விசுவாசத்தோட, திருமுழுக்கில நம்ம பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாளும் பயணித்தோம் அப்படின்னா நான் யார் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு, இப்ப நம்ம யார் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில்? நான் கடவுளின் பிள்ளை, கடவுளின் மகனின் ஆவி எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கின் வாயிலாக நான் தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். அவர் எனக்குள்ள முத்திரையிடப்பட்டிருக்கிறார், எடுக்க முடியாதபடி முத்திரையிடப்பட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு போயிட மாட்டார்.
தாவீது ஒரு தவறு பண்றாரு. ஆனா 51வது அதிகாரத்துல அவர் அழுகிறார், ஆண்டவரே தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். ஏன்னா அவருக்கு தெரியும் அதனுடைய வல்லமை என்ன, வலிமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா சவுல் பாடுற பாட்டை அவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவி அவனிடமிருந்து எடுக்கப்பட்ட பிறகு சவுல் என்னென்ன வேதனைகளை துன்பங்களை அனுபவித்தார்னு பக்கத்துல இருந்து பார்த்தவர் தாவீது. அதனாலதான் அவர் ஒரு தவறு செய்கின்ற பொழுது அவர் கதறார், ஆண்டவரே தூய ஆவியிடமிருந்து எடுத்துறாதீங்க. ஆனா நமக்கு ஒரு பலன் இருக்குது. நாம் தவறு செய்தாலும் நம்மை விட்டு பிரியாதபடி அவர் உள்ளதான் இருக்கிறார். அதனால தவறு செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது இது. நாம் தவறு செய்கின்ற பொழுது அவரை துக்கப்படுத்துகிறோம், அவரை துயரப்படுத்துகிறோம். அவரை உள்ள வச்சுக்கிட்டே நாம அவருக்கு எதிராக அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது அவரை வருத்தப்படுத்துறோம். அது நமக்கு தெரியணும். இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் நினைவு கூர்ந்து கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் அந்த கேள்வியை கேட்போம், உள்ளத்துக்குள்ள கேட்போம். என்னுடைய ஆன்மா இப்பொழுது நான் இறந்தால் அது கடவுளுடைய பாதத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறதா? நம்மையே நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. விபூதி புதன் மட்டும் நம்ம நெத்தியில போடுற சிலுவையில அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய இறப்பை தியானிக்கக்கூடிய நேரம் அல்ல. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நாம இறந்தால், ஏன்னா இறப்பு எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த இறப்பை எதிர்கொள்ள நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவர் விரும்புகின்ற வகையில நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? அவர் நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கல, பிறரை அன்பு செய்யணும் மட்டும்தான் சொல்றாரு. பிறர் அன்புல நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன், பிறரை மன்னிக்கின்ற நிலைமையில நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன், பிறரை தீர்ப்பிடுகின்றனா, குற்றப்படுத்துறேனா, இகழ்ந்து பேசுறேனா, புறங்கூறுறனா, பிறருடைய காயங்களுக்கு உள்மன காயங்களுக்கு நான் காரணமா இருக்கிறேனா? இது எல்லாத்தையும் இந்த நேரத்துல கண்களை மூடி இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்மை முழுமையாக சமர்ப்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு நான் யாராக இருக்கிறேன் என்ற வார்த்தையை மையமாக வைத்து இந்த நாளிலே தியானிக்க நீர் கொடுத்த உந்துதலுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆன்மா கரைபடிந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். குறிப்பாக தவறு என்று தெரிந்து நாங்கள் செய்த தவறுகளுக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே ஒவ்வொரு அருட்சாதனம் என்கிற ஒரு அருட்சாதனத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு விமோசனமாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவ நீர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிய நேரங்களுக்காக, மாத கணக்கில் வருட கணக்கில் ஆண்டவரே எங்களுடைய ஆன்மாவை கரையாகவே வைத்திருந்த நேரங்களுக்காக இந்த நேரத்துல மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். உமக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாமல் செய்த எல்லா செயல்களுக்காக இந்த நேரத்துல நாங்கள் மன்னிப்பை கேட்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டுமாக எங்களுக்கு வாய்ப்பை கிடைக்கின்ற பொழுது குருவானவரிடம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த நேரத்திலே உமக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். தூய ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீர். துணையாளராக, தேற்றரவாளராக, பரிந்துரையாளராக, எங்களுடைய ஆன்மாவின் ஆன்மாவாக, எங்களுடைய உள்ளத்தில முத்திரையிடப்பட்ட அந்த ஆவியானவரை நாங்கள் சரியான நேரத்தில் விதத்திலே பயன்படுத்த தவறிய நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். இடப்புறமோ வலப்புறமோ எப்புறம் சென்றாலும் இதுதான் வழி என்று பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலிக்கும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக இதோ எங்களுடைய உள்ளத்துக்குள் முத்திரையிடப்பட்ட ஆவியானவர் நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எது உகந்தது, எது நல்லது, எது நிறைவானது என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். அந்த சத்தத்தை கேட்காமல் இருந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கிறோம். உம்முடைய செயல்பாடுகளை அறியாமல் இருந்த நேரங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் மன்னிப்பை கேட்பதோடு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் புரிய வைத்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் மகனின் ஆவி எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பழைய மனித இயல்புகள் எல்லாம் என்னிடமிருந்து களையப்பட்டு ஒரு புதிய மனித இயல்பை நான் அணிந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் மனநிலைக்குள் நான் மாறியிருக்கிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு புரிய வைத்ததற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகிர்விலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இதய பலகையில் எழுதப்பட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்தியதற்காக தகப்பனே உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.